ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீ யாரு? சில நாட்களாவே இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்க, கப்பு யாருக்கு கிடைக்கும்லாம் எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருந்திருப்போம். நிறைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸே இந்த எலெக்ஷனை நம்பி தான் ஓடிட்டு இருந்துச்சு. கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது, எப்படி செட்? சும்மா தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த பக்கம் பார்த்தா டிஎம்கே 34 வீடியோ, அப்படியே போற போக்குல என்டிகேக்கு ஒரு அடி. இந்த பக்கம் பார்த்தா டிவிகே சூப்பர்னு 4 வீடியோ போட்டு டக்குன்னு ஒரு வாரத்துல பார்த்தா தேங்க்யூ ஃபார் 10K ஃபாலோவர்ஸ், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு ஒரு ஸ்டோரி. எல்லாம் நம்ம பசங்க, நம்ம ரெக்கமெண்டேஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனுங்க. பிக் பாஸ், ஐபிஎல்க்குலாம் அப்புறம் இந்த எலெக்ஷன் பத்தி இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஜஸ்ட் அந்த கண்டென்ட்ஸ்னால தான் தமிழ்நாடுல நேற்றுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. என்னதான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு கொள்கை கோட்பாடுலாம் நிறைய விஷயம் வேற லெவல்ல வச்சிருந்தாலும் பாக்குற எல்லாரையும் ஓட்டரா மாத்துறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா விசிபிலிட்டி. இந்த ரீல்ஸ், ஆட்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், சாங்ஸ்னு எல்லாமே அவங்களோட விசிபிலிட்டியாக தான். டிவிகேக்கு மட்டும் அந்த விசிபிலிட்டி கொஞ்சம் டிஃபால்ட்டாவே அதிகமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஓவராலா இந்த எலெக்ஷன் ப்ராசஸே எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பிராண்ட் எப்படி அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தாங்க சிங்கியும். பிராண்ட் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி, பிராண்ட் ஐடென்டிட்டி தான் பார்ட்டியோட ஐடியாலஜி, கஸ்டமர்ஸ் தான் ஓட்டர்ஸ். நிறைய பேர் ஒரு பிராண்டோட ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த பிராண்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் செமையா இருக்குன்னு தெரியப்படுத்தணும். இந்த செல்போன் சிட்டுக்குருவி லேகியத்துக்கு சமமானதுங்கோ. அதே மாதிரி தான் இவங்களுமே அவங்களோட கட்சியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரியப்படுத்துறாங்க. அப்படியே ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ற மாதிரியே டிஎம்கே என்னடான்னா 40 crores கிட்ட ஆட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏடிஎம்கே என்னன்னா 10 crores கிட்ட ஆட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கூட விட்டுறலாம் கைஸ். இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? ஊருக்குள்ள பெரிய மனுஷன் இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேலவாங்க. நமக்கு கூட பர்சனலா ஒரு கட்சியில இருந்து காசு தரோம், எங்களை புகழ்ந்து 4 வீடியோ போடுவீங்களான்லாம் கேட்டாங்க. அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க? ஒரு எம்எல்ஏ சீட்டு மட்டும் கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தேன். நீதான் பேசுறியா? இன்னும் தெரிஞ்ச சில கிரியேட்டர்ஸ்க்குலாம் 2 lakhs வரைக்குமே சில பார்ட்டிஸ்ல இருந்து பே பண்ண ரெடியா இருந்தாங்க. பார்ட்டியோட நேம்கள்லாம் சொல்ல மாட்டேன், ஓகே? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். பட் இதுவே இந்த பக்கம் டிவிகே மார்க்கெட்டிங் சைடுலாம் ஃபோக்கஸ் பண்ண மாதிரியே தெரியல. என்ன என்ன டிவிகேன்னு வீடியோ போட்டாலே ட்ரெண்ட் ஆகும்னு பாதி பேர் இருந்தாலும் உண்மையாவே நிறைய சப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா அன்னைக்கெல்லாம் ஒரு ரீல்ஸ் பார்க்குறேன், டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டேங்க 5000 பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் டிவிகே யூஸ் பண்ணி கூட ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவ்வளோ சப்போர்ட் எதனால எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே மருதமல்லின்னு யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி கூட்டத்தில் சேர்க்காம ஏற்கனவே தளபதி விஜயோட ஃபேன்ஸா இருந்த பாதி பேரும் டிவிகே சப்போர்ட்டர்ஸா மாறிட்டாங்க. மீதி இருந்த பேரும் இந்த கண்டென்ட்ஸ்லாம் பார்த்து மாறிட்டாங்க. இதை எப்படி நம்புறது? நம்பணும். சோ ஜஸ்ட் இந்த கண்டென்ட்ங்கற மீடியமை லெவரேஜ் பண்றனால கூட இவ்ளோ சேஞ்சஸ் நடக்குமாங்கறத பாக்கும்போது ஓ செமலங்கற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சோ நானே இனிமே ஒரு கட்சி ஒன்னு ஆரம்பிச்சு அரசியல்ல குதிக்கலாம்னு இருக்கேன் கைஸ். நம்பாதீங்க, சுத்த ஃப்ராடுங்க அவங்க. யூடியூப்ல 70K, இன்ஸ்டாகிராம்ல 2 lakhs, டோட்டல் பண்ணா 3 lakhs. வரங்க. ஸோ இந்த விசிபிலிட்டி மட்டுமே இருந்தா போதும் சிஎம் ஆயிரலாம்லாம் சொல்ல வரல. ஜிபி முத்து தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், விசிபிலிட்டிலாம் நல்லாவே இருக்கு. அதுக்காக ஓட்டுலாம் போட மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்மளுக்குறான். ஸோ அதாங்க இதை சுற்றி இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதில் ஒரு ரீசன் இந்த சோஷியல் மீடியான்னு நினைக்கிறேன். 70 years மேலே ஓல்டான பொலிட்டிக்கல் பார்ட்டி காசு கொடுத்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியும் வேலைக்கு ஆகல. நல்ல ஐடியாலஜிலாம் வச்சிருந்த சில பார்ட்டி கூட காணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஓட்டை பதிவு பண்ணா அந்த கட்சியும் காணல, ஒண்ணுமே தெரியலையே. ஸோ இந்த வீடியோ எந்த பார்ட்டியும் சப்போர்ட் பண்றதுக்கும் இல்லை, கலாய்க்கிறதுக்கும் இல்லை. நானே ரீல்ஸ் பார்த்து தான் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுப்பேன். தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் கண்டென்ட்னால பண்ண முடியற லெவரேஜ் பத்தி தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ள எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கண்டென்ட் கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்பவே 4-5 கண்டென்ட்லாம் போட்டு ஆர்கானிக்கா ரீச் ஆனாதான் வேலைக்கு ஆகும். ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. ஸோ எல்லாருக்கும் உதவும் வகையில் கண்டென்ட் கிரியேஷன் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணணும்னு இருக்கேன். பட் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு இல்லை, எல்லாருக்குமே இனிமே ஆன்லைன் பிரசன்ஸ்ங்கிறது தேவைதான். அவங்களே எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாங்கிறத பொறுத்து தான் அவங்களோட வேல்யூஸுமே இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஒரு எடிட்டர், கண்டென்ட் ரைட்டர், லாயர், பொலிட்டிக்கல் லீடர்னு யாரா இருந்தாலுமே உங்களை நீங்களே பொசிஷன் பண்ணிக்கோங்க. எவனாவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுப்பானா? கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம் எங்களுக்கு? போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருந்தால் தான் சான்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், என்ன பார்ட்டி வந்தாலும் நம்ம தான் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி ஆகணும். செமையாக பண்ணுங்க. நம்ம அடுத்து இந்த மாதிரி இல்லாமல் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய். உனக்கு இடம் தர முடியாதுடா. சந்தோஷமா போங்க.